ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சில புதிய விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கிறது யேசுராஜ். சொல்லுங்கள் யேசுராஜ், இன்னைக்கு எதை பற்றி பேச வந்திருக்கீங்க? சார், நாட்டில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு சார். பல பிரச்சனைகள்லாம் அதில் ஒன்று வறுமை சார். வறுமை மட்டும்தானா? இல்லை, வறுமை தவிர பார்த்தீங்கன்னா அந்த குற்றங்கள், கொலைகள் அதுவும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. மட்டும்தானா? குற்றங்கள்ல எது எது? குற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா அதனால சராசரியாக நம்ம அரசியல்வாதிகள் இருக்காங்க, அவங்க பல விதங்களில் குற்றங்கள் பண்ணி. அரசியல்வாதிகளை பற்றி பேசாதீங்க. சரிங்க. அரசியல்வாதிகளாவே குற்றம் தான். ஓகே. வேற என்ன குற்றங்கள்? வேற என்ன குற்றங்கள் பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகளே குற்றம்னா அரசியல்வாதிங்கன்னா எல்லாரையும் நாங்கள் குற்றங்கள் சொல்ல கிடையாதுங்க, நல்லவங்களும் இருக்காங்க. இல்லாட்டி இது கூட பிரச்சனை வரும். நீங்கள் சொல்லுங்கள். அதை தவிர்த்து கொள்ளைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுவும் ஒரு வகையில் குற்றம் தான். ஓகே. இதுக்கான அந்த வறுமைன்ற காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தை நம்ம இவன் சொல்லுவோம் சார். அரசாங்கம் அதான் சொல்லிட்டேங்க, அரசாங்கமே குற்றம் தான். ஓகேங்களா? வேற எதை பற்றி பேசுங்க. வறுமை, விவசாயம்னு சொல்கிறீங்க. சரி, விவசாயத்தில் என்ன? விவசாயம்னு பார்த்தா அந்த வறுமை வந்து பார்த்தீங்கன்னா பல விதங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தை பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர் பயணம் செய்யறதுக்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்குற இந்த அரசாங்கம். ஓகே. அப்புறம் வந்து நடத்தப்படாத நாடாளுமன்றத்துக்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்குற இந்த அரசாங்கம். ஓகே. அடித்தட்ட மக்கள் விவசாயி அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகை கூட ஒதுக்க மாட்டேங்குது. யாரு பேர் சொல்லுங்க சார். இது ஒட்டுமொத்த ஒரு கம்யூனிட்டி பேர் சொல்லுங்க. பேரெல்லாம் மென்ஷன் பண்ண கிடையாது சார், ஒட்டுமொத்த அரசாங்கத்தையுமே தான் சார் பேர் சொல்றதுக்கு. பையன் சொல்றதை விட இது வந்து ஒரு சாதகமான நிலைன்னு சொல்லலாம் சார். சொல்லுங்களா? மோடி தான் சொல்லுங்களா? இல்லை, நடப்பாண்டுலையும் சரி, இதுக்கு முன்னாடி இந்த ஆண்டுகளும் சரி, பல ஆண்டுகளில் பல பிரதமர் இருக்காங்க, அதனால எல்லாரையும் உட்படுத்துக்குது, தனி ஒரு நபர் குறிக்கிறது கிடையாது இது. ஏங்க, நம்ம பேர் சொல்லாமே எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? அதனால நீங்கள் பயப்படலாம் வேண்டிய அவசியம் இல்லை. வறுமைக்கான காரணங்களை வந்து நான் பேச வந்திருக்கேன் சார். சொல்லுங்க. இந்த சம்பவங்கள் நடக்கிறதுனால இவ்வளோ செலவு செய்கிற அந்த அரசாங்கம் விவசாயிகள் ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கப்படுறது கிடையாது. இதனால் வந்து கடந்த 10 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் விவசாயிகள் இறந்துருக்காங்க. 2 லட்சம் விவசாயிகள் 2 லட்சம் விவசாயிகள் இறந்துருக்காங்க. அதாவது மழை இல்லாத சூழ்நிலை, மழை இருந்தும் அந்த உணவு தானியங்கள் பயிரிடப்படாத. மழை எதனால இல்லைன்னு நினைக்கிறீங்க? மழை எதனால? தொழிற்சாலை கழிவுகள், தொழிற்சாலை தான் மெயினாக கொடுக்குது, அதில் வர புகைகளெல்லாம் இருக்கலாம். ஓகே, மேபி அது ஒரு ரீசனு. இதனால் உணவு தானியங்கள்லாம் கெட்டு போகுது, விவசாயிகளுக்கு ரொம்ப அடிமட்டமாகுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5,000 குழந்தைங்க இறக்குறாங்க. 5,000 குழந்தைங்க எடுக்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. விவசாயிகளை பார்த்தீங்கன்னா யாரையும் வாழ வைக்கிறது இல்லை. அரசாங்கம் விவசாயத்துக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறதில்ல. வேணா ஒன்று, இது உண்மையாக நடக்கும். ஒரு 10 வருஷம் கழித்து ஒவ்வொரு அரசியல்வாதியும் நினச்சி பார்ப்பாங்க, ஐயோ 10 வருஷத்துக்கு முன்ன, தட் மீன்ஸ் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு அரசியல்வாதியும் நினச்சி பார்ப்பாங்க, 10 வருஷத்துக்கு முன்ன நிம்மதியாக விவசாயத்தை வாழ வச்சுருந்தா இந்நேரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழகாக சுகமாக உட்காந்து சாப்பிட்டு இருந்துக்கலாம்னு நினைப்பாங்க. 10 வருஷத்துக்கு கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் கண்டிப்பாக தெரிய போகிறதில்ல. ஒரு நாள் நினைப்பாங்க எல்லோரும். அதுக்கப்புறம் சில நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனலாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அண்ணா இதை பற்றியெல்லாம் கேளுங்க உங்கள் சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு. டி நகர், வேளச்சேரி, அண்ணா நகர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சில பர்சன்ஸ் எனக்கு இண்டிவிஜுவலாக பேசின ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு நேரடியாக ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னன்னு பார்க்கலாம். அண்ணா நகர்லேருந்து விஜய், நான் வரி செலுத்தும் நாட்டில் எனக்கென உரிமையை கேட்டால் இந்த நாடு எனக்கு கொடுக்கும் பட்டம் கம்யூனிஸ்ட், தீவிரவாதி, தேச துரோகி, நக்சலைட். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க யேசுராஜ்? சார், அதாவது பார்த்தீங்கன்னா வரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்குது. நம்ம பயன்படுத்துகிற கூட வாங்குகிற பொருள் எல்லாத்துக்குமே ஒரு வரி குறிப்பிட்டு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அந்த வரியை கூட கட்ட முடியாத சில வறுமை கூட்டு கீழே இருக்கிறாங்க. இதில் ஒரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரி 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 வரின்னு சொல்கிறாங்களே, சைனாவில் வெறும் 12% தான் டேக்ஸு. அங்கே பார்த்தீங்கன்னா கல்வி இலவசம். அதர் கண்ட்ரியில், அது என்ன கண்ட்ரின்னு எனக்கு தெரியாது, அதர் கண்ட்ரியில் 5% தான் டேக்ஸு. அங்கே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இலவசம் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், மருத்துவம் இலவசம். ஏன் நம்ம இடத்துல தரலாம் தெரியுமா உங்களுக்கு? சார், அந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்சி முறை வேறு, அதிகார முறைகள்லாம் வேறு. ஆனால் நம்மளுடைய கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி முறையில் இவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது அதற்கான திட்டத்தை அவங்க வகிச்சிருக்காங்க. அவங்களுடைய சுய லாபம் முதல்ல ரொம்ப முக்கியம் சார். நீங்கள் சொல்கிறது தப்பு. ஏன்னா இங்கே எஜுகேஷன் ஃப்ரீயாக தந்தா
மக்கள் எல்லாம் புத்திசாலியாயிருவாங்க, கேள்வி கேட்பாங்க. இது ஒரு மறுக்க முடியாத உண்மை. இங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயா தந்தா மக்கள் எல்லாம் நோயாளி இல்லாம ஆரோக்கியமா மாறிடுவாங்க, அவங்களுக்கு உடம்புல தெம்பு இருக்கும். எப்படி இந்த அரசாங்கம் நமக்கு தரும்? வேற ஒன்றும் இல்லை சார். வந்து பார்த்தீங்கன்னா விமானப்பட தலைமை அடைக்க வந்து பார்த்தீங்கன்னா 5000 கோடி செய்கிற இந்த அரசு, காமன்வெல்த் போட்டிக்கு 60,000 கோடி செலவு செய்கிற இந்த அரசு. தெர்மாக்கோல் எவ்வளோ கோடி செலவு வச்சாங்க? தெர்மாக்கோல் வந்து பார்த்தீங்கன்னா 12.5 கோடி சம்திங். அந்த அரசு சேர்த்திக்கோங்க. தெர்மாக்கோல் 12.5 கோடி செலவு செய்த அரசு பன்னாட்டு நிதி நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகையாக 8,65,00,000 செலவு செஞ்ச அரசு நடுத்திட்ட மக்களுக்கு ஒரு குறுகிய அளவு கூட கோடி ரூபாய் ஒதுக்கப்படலைங்க. இது ரொம்ப ஒரு அலட்சியமான விஷயம். ஏன் இந்த அரசாங்கம்? அடுத்த கேள்வி ஒரு விஷயம். வேளச்சேரியிலேருந்து சண்முகம் அப்படின்னு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு, டீ குடிக்க போனால் 2 ரூபாய் ஏடிச்சுன்னு சொல்கிறான். இந்த ரேஷன் கார்டில் போயிட்டு ஏதோ எப்படி சார் எரிவாயு தெரியல நமக்கு 32 ரூபாய் உயர்வுன்னு சொல்கிறான். குடிக்க தண்ணி கோயம்பேட்டில் போயிட்டு கேட்டால் 25 ரூபாய் இருக்கிற பாட்டில் 30 ரூபான்னு வேற சொல்கிறான். ஆனால் மது கடைக்கு ஒயின் ஷாப்புக்கு போனால் அதே ரேட்டில் தான் இருக்காமா. இதில் என்ன நியாயம்? ஒரே நிமிஷம். 20 ரூபா பொருள் 30 ரூபா பொருள்லாம் பார்த்தீங்கன்னா 2 ரூபா 5 ரூபான்னு சேர்த்து விற்கிறவங்க 65 ரூபா 90 ரூபா பொருள் பார்த்தீங்கன்னா இன்னும் அதே ரேட்டில் தான் இருக்கு. ஏன்? எதனால? எதுக்கு சார்? நம்ம நாட்டு வரையும் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விற்பனையில் போயிட்டு இருக்கு. நடப்பாண்டில் பார்த்தீங்கன்னா அதான் போயிட்டு இருக்கு. இந்த ஆண்களுடைய இந்த அரசாங்கத்தை பொறுத்து சம்பாதிக்க நீங்க சொல்றதை பார்த்தீங்கன்னா மது கடையில் தான் இந்தியா ஓடுதா? மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 75 விழுக்காடு அதிகமாக சம்பாதிக்கிறது இந்த மடுக்கடையில் தான் அப்படின்னு ஐநா சபையே கூறியிருக்கு சார். கேவலமா இல்லை? ஆக்சுவலி நான் உங்களுக்கு கேவலமா இல்லை நான் சொல்ல, நீங்கள் சொல்கிற உங்களுக்கு கேவலமா இல்லை? கண்டிப்பாக சார். இது வந்து எல்லா ஆண்களுக்கும் நம்ம ஒரு ஆண் இனத்தையே குறிக்குது. இந்த ஆண்கள் நம்ம தேடி போடுறதுனால தான் அந்த மதுக்கடையை ஒன்று இருக்குது. அந்த மதுக்கடையாக இருக்குதுன்னு போது அரசாங்கம் அப்படின்னும் போது இங்கே ஒரு 1லேருந்து 2-3 பேர் தப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் போயிருக்கீங்களா? இல்லைங்க, நான் போனது இல்லை. ஏன் இல்லை, அதுக்கான ஹாபிட்ஸ் இன்னும் எனக்கு வரலை. வந்துச்சுன்னா அது நம்மளுடைய சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருக்குதோ அதுதான் சார். அப்போ நீங்கள் போவீங்கன்னு சொல்கிறீங்க, கேவலமா இல்லை? இல்லை உங்களுக்கே கேவலமா இல்லையா நான் கேட்குறேன். கண்டிப்பாக கேவலமாக தான் சொல்கிறீங்க. அது சந்தர்ப்ப சூழ்நிலை மனுஷனை எந்த நேரத்தில் எப்படி வேணால் மாற்றக்கூடிய சார். நிலையான வாழ்க்கைங்கிறது கிடையாது சார். ஓ சரி. அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. டி நகர்லேருந்து இளங்கோ சார், பசியில் 10 ரூபாய் திருடினால் அவன் குற்றவாளி, பதவியில் பல கோடி திருடினால் அவன் அரசியல்வாதி. கண்டிப்பாக இது என்ன சார் உலகம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, புரியுது. போகுது. ஒரு பசின்றது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் திருடுறான், அவன் திருடுனது குற்றன்றாங்க. ஆனால் 10 கோடிக்கு மேலே அரசியல்வாதி திருடுறான், அது தப்புன்றாங்க. ஏன்னா இது மெமோரண்டம் ஆஃப் சர்க்கிள் சார். அரசியல்வாதி தான் சம்பாதிக்கிறத பண்ணிட்டு கருப்பு பணம், பிளாக் மணி, அதை மறைச்சி வச்சிடுறான். அது மக்களுக்கு தெரியல. அது வந்து ஒரு சிந்தனை செயல்பாடு இங்கே கிடையாது. திருநது சின்ன பையனாக இருந்தாலும் ஒரு 10 ரூபா அவன் பசிக்காக திருடிருப்பான், அதுதான் குற்றம்னு சொல்லிட்டு அவனை விசாரித்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குது இந்த அரசாங்கம். அதான் சார் மறுக்க முடியாது. ரொம்ப கஷ்டமான செயல். இது மக்களோட சிந்தனை மாறணும். லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி, பிக் பாஸ் பற்றி தான். ஓகே. 15 நபர்களை ஒரே வீட்டில் அடைத்து வைத்து வேலைக்கு சோறு போட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்தும் அவர்கள் 15 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்ய விட்டு அதில் வரக்கூடிய லாப நஷ்டங்களை 100 நாளில் பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும், புரிந்திருக்கும் விவசாயத்தின் வாழ்வு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 15 பேரையும் ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க, அனைத்து வசதிகளோடு அடைச்சி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு நியாயமான சூழ்நிலை கிடையாது. இது அப்படி எப்படி அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க? கொண்டு வந்து போடுங்க சார். தேனி மாவட்டம், கரூர் மாவட்டம், தஞ்சாவூர் எவ்வளோ ஊர் இருக்குது, ஒரு 10 நாள் அவங்கள வந்து தங்கி பார்க்க சொல்லுங்கள். அப்போ தானே அவங்க கஷ்டம் தெரியும். விவசாயிகளுடைய கஷ்டம் புரியணும்னா இந்த மாதிரி சில விதிகள் வந்து அவங்க ஏற்றுக்கணும் சார். அதையே அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க. நான் இருந்தால் இந்த ரூமில் தான் இருப்பேன், இதுதான் சாப்பாடு வேணும்னு சொல்லும்போது அவங்க வந்து இந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல இருந்து விலக நினைக்கிறாங்க. அதுதான் ஒரு அதில் வந்து ஒரு லேடி வந்து கேமராமேன் நின்று, ஓகே எனக்கு பசிக்குது, 6 மணிக்கு வாழைப்பழம் தருவியா, மில்க்கு தருவியா, பசிக்குதான் 6 மணிக்கு பசிக்குதாமா, காலைல 6 மணிக்கு ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் கேட்குறேன் அப்படின்ட்டு. அவங்களே எங்கே சார் விவசாயத்தில் வந்து பண்ணுவாங்க? பணம் இருக்கிறவங்கிட்ட பணத்தோட ஆதிக்கம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. வறுமையில் இருக்கிற வறுமை கூடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஊழலும் சுரண்டலும் எப்பொழுது இந்த இயலாமை மாற்றப்படுகிறதோ அப்பொழுதுதான் வறுமையில் இருக்கிறவருடைய நிலைமையே மாறும். ஓகே நேர்களே, இன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசுனது எங்களுக்கு மட்டும் இல்லை,
இந்த தமிழ்நாட்டிலே எல்லாருக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பற்றி தான் பேசியிருக்கோம். நன்றி.